வாசலில் வரும் முன்னே காற்றில் மிதக்கும் கற்பூர வாசனை இல்லை. கலைந்து கிடக்கும் காலணி குவியலில் நேர்த்தி இல்லை. வரவேற்பறையின் இருக்கைகளில் கடைக்குட்டி வைத்த மிச்ச உணவில் ஈ மொய்த்தபடி கிடந்தது. எடுத்து போடப்படாத நீட்டிய உணவு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. 4 நாட்களுக்கு முதல் பாவித்த தேத்தண்ணி கோப்பைகளில் எறும்புகளும் பூச்சிகளும் இனிப்பை தேடிக் கொண்டிருந்தன. துரித உணவு பெட்டிகளும் அதன் எச்சங்களும் ஆங்காங்கே பரவி கிடந்தன. குளிர்சாதன பெட்டி அழுகிய உணவுகளுக்காக குத்தகைக்கு விடப்பட்டு கிடந்தது. மலசல கூடத்து மனம் குடலை பிரட்டி கொண்டு வந்தது. பார்க்கும் இடத்தில் கிழிந்த மற்றும் கலைந்த நூல்கள் பரவி கிடந்தன. எப்போதோ வைத்த கருகிய மலருக்குள் கடவுள் சிரித்து கொண்டிருந்தார். தோய்த்த ஆடையது தோய்க்காத ஆடையது என்பது யாருக்கும் தெரியாது. துப்புரவு செய்யப்படாத நிலத்தில் தூசிகளும் குப்பைகளும் குவிந்திருக்க கூரையில் ஒட்டடைகள் கூத்தாடி கொண்டிருந்தன. ஏனெனில் அந்த வீட்டில் அவள் இல்லை. ஏனெனில் அந்த வீட்டில் அவள் இல்லை.